தூள் அண்ட் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இதை நம்ம இறக்கிக்கலாம். இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா அந்த லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்குருவோம். அந்த லெமனில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த தண்ணி உள்ளே இறங்குற மாதிரி. இப்போ இதை ரொம்பவே முக்கியமான விஷயத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது மூலமாக நம்முடைய பணமும் நமக்கு ரொம்ப சிக்கனமாகும். இதுக்கு கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்விட் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சபீனா பவுடர் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும்தான் நான் சேர்த்துக்கிறேன். இதை இப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சமாக இது கூடவே நீங்கள் உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இதை ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் நீங்கள் போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டிஷ்வாஷ் லிக்விடாக தான் இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதை உங்கள் கண்ணு முன்னாடியே நான் பால் பாத்திரத்தை வாஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ இது கூட மறுபடியும் நான் எந்த ஒரு சோப்புமே தேய்க்கவே இல்லை. அதே நேரத்தில் இதில் நுரை அதிகமாகவும் வராது, கம்மியாக தான் வரும். ஏன்னா நம்ம இது ஃபுல் அண்ட் ஃபுல் லெமனோட ஃப்ளேவர் தான் இருக்குது. நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும்தான் நம்ம சபீனா பவுடர் சேர்த்தோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் வாஷ் பண்ணி காட்டுறேன்